2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு எகிரியுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக தொடங்கியுள்ளது. அந்த வகையில் அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவும் அமைத்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிமுக பெரும் தோல்வியை சந்தித்து துவண்டுள்ளது. இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கான காரணம் குறித்து தொகுதி வாரியாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளிடம் ஆலோசனை பெறப்படுவதாக தெரிவித்தார். அதாவது இதுவரை 23 பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கழக பொறுப்பாளரை அழைத்து அவர்களிடத்திலே கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அற்புதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எந்தெந்த வழியிலே நாம் தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் யுத்திகளை கையாண்டால் வெற்றி பெற முடியும் என்று அரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தலைமை உன்னிப்பாக உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அடுத்து வருகின்ற தேர்தலிலே செயல்படுத்தப்படும். அதேபோல் நாம் தமிழர் கட்சி, பாஜக, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலை சந்திக்க உள்ளதால் பலமுனை போட்டி நிலவும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இக்கட்சிகளும் விரைவில் பணிகளை தொடங்கும் என்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான யுத்தம் இப்போதே தொடங்கியதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.